திருப்பாவையின் 12வது பாசுரம். கனைட்டிலங்கற்றெருமை கனைட்டிலங்கற்றெருமை கன்று கேரங்கி கனைட்டிலங்கற்றெருமை கன்று கீரங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீரனின் வாசல் கடை பற்றி பனித்தலை வீரனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானி சேற்ற தினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற மனத்துக்கு நீயானே பாடவும் நீ வாய் திறவாய் மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இனித்தான் எழுந்திராய் ஈடன்ன பேருறக்கம் இனித்தான் எழுந்திராய் ஈடன்ன பேருறக்கம் அனைத்தில்லட்டாரும் அறிந்தேலோரெம்பாவாய் அனைத்தில்லட்டாரும் அறிந்தேலோரெம்பாவாய் அனைத்தில்லட்டாரும் அறிந்தேலோரெம்பாவாய். இதுதான் திருப்பாவையோட 12வது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு உண்டான விளக்கம். கனைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. அதாவது தன்னோட அந்த கன்று குட்டிகள், அதோட குட்டிகள்லாம் பசியால் வேதனைப்பட்டு இருக்கிற பாட்டு ஒன்று அந்த கோகுலத்தில் இருந்த எருமைகள் எல்லாருமே அந்த கன்று குட்டிகளுக்கு பால் கொடுக்குறதான். அதை சொல்கிறான் நம்ம ஆண்டாள் அழகாக. கனைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அதாவது என்ன ஆகுதுன்னா, இப்போ அது எருமை அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்கு. பால் கொடுத்துட்ருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன துளிகள், சின்ன சின்ன இது சிறிதளவு பால் வெளியில் தெரிச்சிடுச்சு. அது எங்கே தெரிக்கிறதுன்னு கேட்டால், இது ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாடை. அந்த காலத்தில் ரோடெல்லாம் இல்லை அந்த காலத்தில். அதனால் அது அந்த ஃபோர்ஸில் அந்த பால் தரையில் உயருது. அந்த தரையில் இந்த மண்ணெல்லாம் சேராது. அந்த சேரெல்லாம் அந்த வீடு மேலே தெரிக்கிறலாம். இப்படியே ஆண்டாள் சொல்கிறா அழகாக. நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இந்த மாதிரி பண்ணுற இந்த எருமைகளுக்கு, இந்த மாதிரி பண்ணுற இந்த கன்றுக்குட்டிகளுக்கு, இதுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவர் அந்த கிருஷ்ணர். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணருக்கு தங்கை போல் இருப்பவளே அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன்னா இப்போ கூப்பிட்ற இந்த பெண்ணும் ஆயர்பாடி குலம் தான், கிருஷ்ணனும் ஆயர்பாடி குலம் தான். அதனால் 2 பேரும் அண்ணன் தங்கை போல அல்லவா. அதனால்தான் ஆண்டாள் அண்மை சொல்கிறா. நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசல் கடைப்பற்றி. அதாவது அப்போ மார்கழி மாதம்னா ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் எங்கள் தலை மேலே பனியெல்லாம் விழுந்துட்டுருக்கு, அதையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு உன்னை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. பனித்தலை வீழ நின்வாசல் கடைப்பற்றி, உன் வாசலில் நின்றுக்கிட்டு உன் வாசலை விடாமல் அங்கேயே அடைய இடத்த பற்றிக்கிட்டு உன்னை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. நின்வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. அதாவது சினம் சொன்னால் கோபம். கோபத்தினால என்ன ஆச்சுன்னா, அந்த லங்கையை எரித்தவர் யார்? நம்மளோட ராமர். ஏன்னா ராமரோட பத்னியான சீதையை கடைச்சிட்டு போனார் ராவணன். அதனால் அவன் மேலே இருக்கிற கோபத்தினால லங்கையை ஃபுல்லாக அழிச்சிட்டார் அவர். அதனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திக்கினியானை பாடவும் நீவாய் திறவாய். அதாவது நம்ம மனசில் நினைத்தாலே அவர் ரொம்ப இனிப்பாக இருப்பாராம். இனிப்புனா நம்ம எதை சொல்லுவோம்? நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவருக்கு சொல்லுவோம் அந்த மாதிரி. அதனால் அவர் மனசில் நினச்சிட்டோன்னா நம்மளுக்கு அளவு கடந்த அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். மனத்துக்கிணையானை பாடவும் நீ வாய் திறவாய். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனை, ராமனை, நாராயணனை பாடுறதுக்கு நீ வாய் திறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. இனித்தான் எழுந்திராய் ஈடென்ன பேருறக்கம்.
அதோட இனித்தான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனிப்பாக இருக்கான். அவன் வந்து சாப்பிட்டாதான் இனிப்புன்னு கிடையாது. அதை நினச்சிக்கிட்டாலே நம்ம மனசுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு வந்து இனிப்பாக இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் இனித்தான் எரிந்திராய் ஈடென்ன பேருக்கம். அவன் எவ்வளோ இனித்தான் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஈடென்ன பேருக்கம், இது என்ன உனக்கு இவ்வளோ பெரிய உறக்கம் வந்துடுது, இவ்வளோ பெரிய தூக்கம் வந்துடுது அப்படின்னு ஆண்டாள் கேட்குற கோபத்தோட. ஈடென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இதுக்கு வந்து 2 அர்த்தங்கள் இருக்குது. அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய், அதாவது அனைத்து இல்லங்கள், அதாவது எல்லா வீடு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் தெரியுமா ஆண்டாள் கூப்பிட்டுருக்கான்னு. ஆனால் இந்த பொண்ணு ஏந்துக்கவே மாட்டேங்கிறா, இவர் சோம்பேறி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்கிறா. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் ஏந்தாச்சு, நீ மட்டும்தான் ஏந்துக்கல, உனக்கு ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனம் அப்படின்னு வந்து ஆண்டாள் கேட்குற மாதிரி. இந்த 2 அர்த்தங்களில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 12வது பாசுரத்தோட அர்த்தம் இதுதான். மீண்டும் நாளை